நம்முடைய பொருளாதாரத்திலே தேவனுடைய வழிநடத்துதலை நாம் பார்ப்பது எப்படி? காட்ஸ் கைடன்ஸ் இன் யுவர் ஃபைனான்சஸ். பொருளாதார காரியங்கள் என்பது பண விஷயங்களாக இருக்கட்டும், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நமக்கு பணம் எல்லா காரியத்துக்கும் உதவியாக இருக்கிறது. ஸோ இந்த பொருளாதார விஷயங்களிலே தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுலேருந்து பல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோம். நம்ம சம்பாதிக்கிற காரியங்கள், செலவு பண்ணுகிற காரியங்கள், அது எல்லாமே கடவுளுடைய நடத்திப்புக்கு ஏதுவாக இருப்பது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ உதவி செய்கிறது. நிச்சயமாக அந்த பொருளாதார வாழ்க்கையிலே நாம் ஒரு நஷ்டத்திலே இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இருப்பது மாத்திரமல்ல, அநேகருக்கு நாம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அந்த நிலையிலே வைக்க விரும்புகிறார். ஆகையினாலே இந்த மாதம் கர்த்தர் நடத்துதலை குறித்து நம்ம கூட பேசுகிறதுனால அவர் நம்ம பொருளாதார விஷயத்தில் நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிற அந்த வாக்குத்தத்தம். அப்போ அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பிரயோஜனமானவைகளை உனக்கு நான் போதிப்பேன். அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ டீச் யூ டு ப்ராஃபிட். நீ நஷ்டமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் சரியான பாதையில் நடத்துகிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நாம் நஷ்டப்பட ஒரு நாள் அவர் விரும்பாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய நஷ்டங்கள் எல்லாம் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். நல்ல லாபமான ஒரு நிலையில் நம்மளை வைத்து அவர் சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நடத்துதல் எனக்கு தெரியணும். பண விஷயங்களில் கர்த்தருடைய நடத்துதல், எல்லா விஷயங்கள்லையுமே ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. முக்கியமாக இன்றைக்கி இந்த பண விஷயங்களில் எனக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம விரும்புறது நல்லது. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா இருப்பாங்க. அப்புறம் அவங்க திடீர்னு பார்த்தா கொஞ்சம் வருஷம், சில ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க பண விஷயங்கள் ரொம்ப ஒரு நஷ்டத்தில் வந்து விடுவார்கள். என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த பண விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் நான் இப்படி செய்தேன், இந்த தொழிலை செய்தேன், இந்த காரியத்தை செய்தேன், அது நஷ்டமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு இந்த பண விஷயங்களிலே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு நஷ்டத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு நல்ல நிலையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு நடுத்தர நிலையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய நடத்திப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் இந்த பண விஷயத்தில் என்ன செய்ய சொல்கிறார், பொருளாதார காரியத்தில் என்ன செய்ய சொல்கிறார், அவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு 2 விஷயத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். முதலாவது காரியம், கர்த்தரை நாம் 100% நம்ப வேண்டும். பொருளாதார விஷயத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட் 100%. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவராகிய இயேசு தன் சொந்த வார்த்தையில சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில்
2 பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க. பகுதி நேர வேலையாக படிச்சுட்டே 2 இடத்துல வேலை செய்வாங்க. என்றாலும் கூட அது நிரந்தரமாக அப்படி இருக்க முடியாது. படிக்கிற காலத்தில் அப்படி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்துவிட்ட பிறகு ஒரு காரியத்தில் தான், ஒரு எஜமானுக்கு தான், ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு கம்பெனியில், அரசாங்கத்தில் ஒரு இடத்துல தான் வேலை செய்ய முடியும் இல்லைங்களா? நான் டீச்சராகவும் இருந்துக்கிறேன், அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல நான் மாநில அரசுக்கும் வேலை பார்த்துட்டு மத்திய அரசுக்கும் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஏன்னா அது என்றைக்குமே சிக்கலில் போய் மாட்டிக்கும். ஏன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறது இன்னொரு இடத்துல தெரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், நிச்சயமாக அதில் பெரிய பிரச்சனைகள் உருவாகும். சட்ட ரீதியான பிரச்சனைகள் கூட உருவாகும். சில நேரத்தில் வேலைக்கு சேரும்போதே சில கம்பெனிகள்லாம் எழுதி அவங்க டாக்குமெண்ட்டை கையெழுத்து போட சொல்லுவாங்க. இந்த கம்பெனிக்கு நான் கரெக்டாக உண்மையாக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இந்த உதாரணத்தை பயன்படுத்தி சொல்கிறாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம் ஊழியம் செய்யக்கூடாது. சங்கீதம் 62:10 நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கொள்ளையினால் அல்லது ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காதிருங்கள். எதில் வச்சிடக்கூடாதா? ஆமாம், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது, ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கிறேன், இல்லை இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறேன், இதையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை தேவாதி தேவன் மேலே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:28 பார்க்கும் பொழுது அங்கேயும் இதை குறித்து, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. சாலமோன் அனுபவத்திலிருந்து எழுதுறாரு, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் என்ன ஆவானா? விழுந்துருவானா. அப்போ நம்ம விழக்கூடாதுன்னா, நம்ம எழுந்து எழுந்து மேலே போகணும்னா, நாம் ஐஸ்வர்யத்தை நம்பாமல் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 52:7 ஒரு துன்மார்க்கனை குறித்து, கர்த்தரை நம்பாத ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். தன் செல்வத்தின் பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான். அது முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் காஞ்சி கருவாடாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுறான் அப்படின்னு அந்த முந்தின வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தம்முடைய ஆலயத்திலே பசுமையான ஒலிவ மரத்தை போல வைப்பாராக. பாருங்க, ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு வேலை, ஒரு உத்தியோகம், ஒரு பிஸ்னஸ் தொழிலாக இருக்கட்டும், அல்லது வருமானம் வருகிறதற்கு இருக்கிற ஒரு வழியாக இருக்கட்டும், ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்துமே ஏன் இவைகளை நாம் தேவனுடைய ஸ்தானத்தை இவைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கு காரணம் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம், அதாவது சோர்ஸ், ஆசீர்வாதம் உற்பத்தி ஆகிற இடம் உங்கள் வேலை அல்ல, உங்கள் தொழில் அல்ல, உங்களுக்கு வருமானம் வருகிற விதம் அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிருப்போம், பென்ஷன் வரும். சிலர் பார்த்தீங்களா பணத்தை வங்கியில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவைகள் எதுவுமே அல்ல
நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் உற்பத்தியாகும் சுரந்திடும் ஒரே ஒரு இடம் நம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இதை நீங்கள் நம்பணும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சுரக்கிற ஒரே இடம் ஆண்டவரே நீர் மட்டும்தான். உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் சுரக்குது, நன்மைகள் சுரக்குது, பொருளாதாரம் சுரக்கிறது. அல்லேலூயா. அப்போ இவைகளெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது வாய்க்கால்கள். ஆசீர்வாதம் சுரக்கிற தேவனிடத்திலிருந்து நம்மிடத்தில் வந்து சேர இவைகள் வாய்க்கால்களாய் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளணும். அப்போ வாய்க்கால்கள் பார்க்கும்போது அந்த வாய்க்கால்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலை மூலமாக ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திச்சிருப்பார், அங்கே வேலை முடிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு வேலையை கொடுத்து அந்த வேலை மூலமாக உங்கள் தேவையை சந்திக்கிறாரு. கர்த்தரை நம்ம நம்பிக்கையாக அவர் மேலே, ஆண்டவரே 100% உங்கள் மேலே மட்டும் என் நம்பிக்கையை வைக்கிறேன், நீரே என் ஆதாரம் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருக்கும்போது வாய்க்கால்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் ஆதாரம் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாரம் மாறவே மாட்டார், ஆனால் வாய்க்கால்கள் மாறிடும். நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம ரூபாவையே எடுத்துப்போமே, இன்றைக்கி இருக்கிற ரூபா கூட நேற்று அது மதிப்பு வேறு, திங்கக்கிழமை நாளைக்கு அது மதிப்பு வேறு. சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்திய ரூபாய் யூஎஸ் டாலர், அமெரிக்க டாலருக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டு அந்த ரூபாயினுடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா நாட்டினுடைய கரன்சி மாறிட்டே தான் இருக்கு. இவைகள் மாறுபவைகள், வாய்க்கால்கள் மாறும், ஆனால் ஆதாரம் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலையை உண்மையாக செய்வோம். அந்த தொழிலை கரெக்டாக செய்யுங்க. ஆனால் ஒரு நாளும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் உங்கள் உலகத்தின் வேலையை கொண்டு வந்து வச்சிடாதீங்க. கர்த்தர் ஒருவரே அந்த ஸ்தானத்துக்கு உரியவராக இருக்கிறார். ஏன்னா அப்படி நம்ம கொண்டு வந்து வச்சு ஆண்டவருக்கே டைம் இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆனால் வேலைக்கெல்லாம் கரெக்டாக டைம் இருக்குது, அதுக்கெல்லாம் முன்னாடி போய் எல்லாம் செஞ்சு நைட்டெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்கு நமக்கு அப்படி இல்லைன்னும் போது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்திலிருந்து அவருக்கு பதிலாக இந்த பணத்தை, இந்த உலக பொருளை வைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு விதமான விக்கிரக ஆராதனையாக இருக்குது. அப்போ நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவது நமக்கு சரியாக உணராமல் போயிடும் சில சூழ்நிலைகள். அதனால தான் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவர் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அதை தங்கள் ஆதாரமாய் நினைக்கிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை அவருக்கு கொடுங்க. அதனால தான் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் இந்த 2 எஜமான்களை வேலை செய்யக்கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் 2த்துக்கும் ஒரே இடத்த கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி முடிக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அவனுடைய பண விஷயங்களிலே கர்த்தர் அவனை அதிசயமாய் நடத்துவார், அவனை குறைபட விடமாட்டார், அவன் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார்.
என்ன செய்யணும், எந்தெந்த நேரத்தில் பண விஷயங்கள் என்ன முடிவெடுக்கணும், வேலையில் என்ன முடிவெடுக்கணும், தொழில் என்ன முடிவெடுக்கணும், கரெக்டாக ஆவியானவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால் கர்த்தரை நான் முழுசாக நம்புகிறேன், கர்த்தரை நான் 100% அவர் என் ஆதாரம் என்று நம்புகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நாம் செய்கிற வேலை காட்டிலும், நம்முடைய எல்லா காரியங்களை காட்டிலும், பணம் நமக்கு எந்த விதத்தில் வருதோ அந்த வாய்க்கால்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும், அந்த வாய்க்கால்களின் வழியாக ஆசீர்வாதத்தை அனுப்புகிற ஆசீர்வாதத்தின் சுரப்பியாகிய சுரக்கும் இடமாகிய கர்த்தருக்கு முதல் ஸ்தானத்தை நீங்கள் கொடுங்க. கர்த்தரை காலையில் எழும்பி தேடுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை உண்மையாய் துதித்து ஆராதிக்கிறதற்கு நேரத்தை கொடுங்கள். அதற்கு எந்த விதமான மாற்று அமைப்பையும் செய்யாதிருங்க. உங்கள் வேலையை நீங்கள் மாற்றி, உங்கள் வேலைக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலாம், கர்த்தருக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர்கிட்ட ஆண்டவரே பார்த்துக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன், அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது அவர் நம் ஆதாரமாக இருக்கிறார் என்று நாம் உறுதியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்கிறதுனால உங்களை வேலையில் இருந்து நாங்கள் எடுத்துருவோம், உங்களுக்கு இல்லை வேலைக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுப்போம் அப்படின்னு என்ன சொல்லி உங்களை பயமுறுத்தினாலும் இல்லை என்ன செய்தாலும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கர்த்தருக்காக வைராகியமாக நிற்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு உறுதியை உங்களுக்கு தருவார். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு அப்ரைசல் நல்லா போய் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இத்தனை எதிர்ப்புகள் மத்தியில் இவங்க வளர்றாங்களே. அதுதான் கர்த்தர் உயர்த்தினால் அதுதான் மெய்யான உயர்வு. அந்த உயர்வை யாரும் தடுக்கவே முடியாது. அதனால் நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோட நம்ப வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அல்லேலூயா. இந்த உலகம் பணத்துக்காகவே வாழ்கிறவங்க இருக்காங்க, எத்தனை பேரை பார்க்குறோம். நம்ம பணத்துக்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழ வேண்டும். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார்னு அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு வழி காட்டுவார்னு அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய பண விஷயங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே நீங்கள் இந்த சம்பவத்தில் பார்த்தா, ஒரு எஜமான் 3 வேலைக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறார். ஒருத்தருக்கு 5 தாலந்தை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 2 தாலந்தை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 1 தாலந்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிடுறார். இப்போ இந்த 5 தாலந்தும் 2 தாலந்தும் வாங்கினவங்க வேலை செஞ்சு அதை டபுள் ஆக்கிடுறாங்க. 1 தாலந்து வாங்கினவர் கொண்டு போய் அதை புதைச்சி வச்சிடுறாரு. எஜமான் திரும்பி வந்த பொழுது கணக்கு கேட்கிறார். அப்போ அவங்க கணக்கு கொடுக்குறார்கள். அப்போ இந்த 5 தாலந்து வாங்கினவன் டபுளாக அதை கொண்டு வந்து 10 கொடுத்த உடனே அந்த எஜமான் சந்தோஷத்தோடு சொல்கிறாரு, நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன். அது 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பணம் நம்ம கையில் இருக்கலாம், உங்களுடைய கரங்களில் இருக்கலாம்,
உங்களுடைய வங்கியில் இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் தொழில் மூலமாக வரலாம், உங்கள் வேலை மூலமாக வரலாம். ஆனால் ஒன்றை நாம் ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தர் நம் ஆதாரம் மாத்திரமல்ல, அவர் நம் ஆதாரமாய் இருப்பதினால் அவரே அதன் உரிமையாளராகவும் இருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்கள் பணத்துக்கு அவரே உரிமையாளராக இருக்கிறார். ஏன்னா அவர் கொடுத்தார்னா அதற்கு அவர் உரிமையாளர். சிலருக்கு இது ஏற்றுக்கிறதுக்கு எப்படி பாஸ்டர் ஏன் பணத்தை சரி எல்லாமே இருக்கு, அப்பா நீ பணத்தெல்லாம் வச்சுக்கோ, மூச்சை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம்? வசனம் சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்படின்னா செல்வமும் அவருடையது. அந்த செல்வத்தை அனுபவிக்கணும்னா மனுஷன் மூக்கில் நாசியில் சுவாசம் வேணும் பாருங்க, அந்த சுவாசமும் கர்த்தருடையதாக இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அவர் செல்வத்தையும் கொடுக்குறாரு, அனுபவிக்க சுவாசத்தையும் கொடுக்குறாரு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களுக்கு 2 காரியங்களையும் நிறைவாய் தருவாரா, செல்வத்தையும் தந்து அனுபவிக்க சுவாசத்தையும் நிறைவாய் தீர்க்காயுசை தருவாராக. அல்லேலூயா. அப்போ என் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா, பாஸ்டர் என் வேலை என்ன? நீங்கள் மேனேஜர், அவர் ஓனர், அவர் எஜமான், நாம் உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம். அப்போ அவர் கொடுத்ததை நம்ம கரெக்டாக நாம் கண்காணிக்க வேண்டும், கரெக்டாக காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அது பேர் தான் உண்மை. இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு எடுத்து போடப்படும். இதை நான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. இருக்கிறவன்கிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம், இல்லாதவனுக்கு தானே தேவை. பாருங்கள், அதனால தான் அந்த முந்தின வசனங்களை 21ஆம் வசனத்தில் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய் என்று சொன்னார். அதே மாதிரி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்போ அந்த 5 தாலந்து 2 தாலந்து வாங்கினவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? உத்தமமும் இருந்துச்சு, உண்மையும் இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் இன்னும் கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த 1 தாலந்து வாங்கினவன் குறை சொல்லிட்டு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்ககிட்ட உத்தமும் இல்லை, உண்மையும் இல்லை. அதை வாங்கி அந்த தாளந்தை வாங்கி 5 தாலந்து இருக்கவன்கிட்ட கொடுத்தார். அப்போ நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறது? நம்ம பண விஷயங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறது? நம்முடைய வரவையும் செலவையும் கணக்கு பண்ணுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கணக்கு பிள்ளை வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டினாலும் எல்லாருமே கணக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அக்கௌண்டண்ட்டாக நான் இருக்கிறேன் இல்லை, அது எங்கள் ஆஃபீஸில் நான் அக்கௌண்டண்ட் இல்லை பாஸ்டர் நீங்கள் சொன்னாலும் கர்த்தர் உங்கள் ஓனராக இருப்பார் என்றால் நீங்கள் அவர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் வேலையை போட்டு கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த விஷயங்களெல்லாம் என்னுடைய சிறு பிராயத்தில், முக்கியமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு நான் ஆண்டவனுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டதுனால இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன்னா, எப்படி வருது, என்ன வருதுன்னே தெரியல, எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நான் வாழ்க்கையின் பாதையில் கேட்டிருக்கேன். என்ன வருதுன்னே தெரியல, எங்கே போகுதுன்னே தெரியல. அது என்ன மேஜிக்கா? பணம் தான் வருது, ஆனால் எப்படி போகுதுன்னே தெரியல. அதுக்கு தான் இப்போ இந்த சொல்யூஷன், அதுக்கு தான் இந்த தீர்வு. இன்றைக்கி முக்கியமாக இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருந்து இப்போது இந்தியாவுக்குள்ளார நிறையா வந்துடுச்சு. கார்டை போடு பயன்படுத்து, கிரெடிட் கார்டை போட்டு என்ன செய்யறது? கிரெடிட் கார்டில் இருக்கிற பணம் நம்ம பணமே கிடையாது, அது கடன் பணம்.
அது வசதிக்காக பயன்படுத்தப்படுறது. பணத்தை தூக்கிட்டு போக முடியாது வெளிநாட்டுக்கு போகும்போது, அதனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதத்தில் அந்த பணம் கையில் இருக்கிறதுனால, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால அதிலிருந்து நாங்கள் கட்டிக்கிறோம். அதில் இல்லாதப்ப கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது ஞானம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் உலகத்தில் பாருங்கள், இந்த வரவு செலவை யோசிப்பதே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இரு. வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம், உருகிறதுக்கு முன்பாக. அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம், வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம், என்ஜாய் இட் பிஃபோர் இட் மெல்ட்ஸ், அனுபவித்திரு. அப்போ why should you account? ஏன் கணக்கு போடணும்? பாருங்கள், நம்ம கணக்கு போடலைன்னா நம்ம மனசுல தோன்ற மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு எது தோணுதோ, இன்றைக்கி இது வாங்கணும் அதை வாங்குவோம், நாளைக்கு அதை வாங்கணும் அதை வாங்குவோம், அடுத்த நாள் இதை விற்றுட்டு அதை வாங்கணும் வாங்குவோம். மனசில் தோன்ற மாதிரி செலவு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த வாரத்தில் 3 நாள் ஹோட்டல், நல்ல அடையாரானந்த பவன் சாப்பாடு, அப்புறம் அது பிரேக்ஃபாஸ்ட் அங்கே கேகே என்னது பிரியாணி பேர் என்ன, கேஎம்எஸ்ஸில் லஞ்சு, அப்புறம் டின்னர் தலப்பாக்கட்டி. நாளைக்கு என்னன்னு இப்போ யோசிச்சுட்ருக்கிறேன். பாருங்க, நமக்கு வருகிற வருமானம் அது எப்படி செலவு பண்ணுறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் தான் நம்முடைய பணத்திற்கு உரிமையாளராயிருக்கிறார். நன்றி ராஜா. நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன், பொருளாதார விஷயங்களிலேயும் நீர் நடத்துகிறவர். ஒவ்வொருவரின் தேவை இன்னது என்று அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் முதன்மையாய் வைக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஆண்டவரே, இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, அதே போல நீர்தான் உரிமையாளர், நாங்கள் உக்கிரானக்காரர்களாய் விளங்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக. அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர்கள் தேவைகள் எல்லாம் மகிமையாய் சந்திக்கப்படட்டும். ஐயோ, என்னுடைய வருமானத்துக்குரிய வழி அது அப்படியே காஞ்சி போயிருச்சே, இந்த நதி வற்றி போயிருச்சே அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை, இல்லை தண்ணி குறைவாக வருதே அப்படின்னு நிலையில் யாரும் இருந்தால், ஆண்டவரே, எலியாவை போஷித்தவர், கேரி தாற்றண்டையில் போஷித்தவர், விதவையை கொண்டு போஷித்தவர், சூதனை கொண்டு போஷித்தவர், அதிசயமாய் போஷிப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தவர், அற்புதமாய் பொழிவீராக. ஆண்டவரே, 5 அப்போ 2 மீன்களை பெருக செய்தவர், பெருக செய்வீராக. ஆண்டவர், சரியான வேலை இல்லாத வேலை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டதன்படி செய்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வியாதிகள் இருக்கும் என்றால் வியாதிகள் சரீரத்தை விட்டு மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனதுருக்க ஊற்று திருச்சபை நடத்தும் 14ஆம் ஆண்டு மகிமை கருத்தரங்கு. தலைப்பு ஆவியில் நிறைந்து ஜெபித்தல். நாள் அக்டோபர் 10, 11 மற்றும் 12. நேரம் வியாழன் மாலை 6 மணி மற்றும் வெள்ளி காலை 9:30 மணி முதல் சனி மாலை 5:30 மணி வரை. இடம் மனதுருக்க ஊற்று திருச்சபை, சர்ச் அவென்யூ, கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி. தேவ செய்தியாளர்கள் ரெவரண்ட் ஆர். பால் மோசஸ், பாஸ்டர் பிரீதா மோசஸ், பாஸ்டர் ஸ்ரீஜித், ரைட் ரெவரண்ட் பிரைட் கென்னடி, பாஸ்டர் ஜான் சாமுவேல் மற்றும் பாஸ்டர் இம்மானுவேல். மகிமையான ஆராதனை, வல்லமையான தேவ வார்த்தை,
தேவ பிரசன்னம் நிறைந்த விடுதலையின் நேரங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு 9842050988 9842950967. பங்கு பெறுங்கள், பயன் பெறுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை.